அறிவியல்ல லூயி பாஸ்டரோடைய மிக முக்கியமான பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றத பார்க்கலாம். லூயி பாஸ்டர் பிரான்ஸை சேர்ந்த ஒரு வேதியியலாளர், மருந்தாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவர் 1822 டிசம்பர் 27 அன்னைக்கு பிரான்ஸோடைய ஜுரால இருக்கிற டோல்ல பிறந்தாங்க. இவர் 1847ஆம் ஆண்டு டார்டரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான படிகங்களை ஆய்வு செய்யறதன் மூலமா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு வேதியியல்ல ஒரு புதிய கிளை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. இந்த நிலையில தான் 1850களினுடைய நடுப்பகுதியில் பிரான்ஸில் இருந்த ப்ரூவரிஸ் மதுபான ஆலைகளில் தயாரிக்கப்படக்கூடிய ஒயின், பியர் போன்ற மதுபானங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சு போகவும் கெட்டு போகவும் செஞ்சது. அது அப்படி ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கண்டறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில தான் அந்த மதுபானங்கள் சீக்கிரமாக புளிச்சு போகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணம் என்னன்றதை கண்டறிகிறதுக்கு லூயி பாஸ்டர் பணிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா பிரான்ஸில் இருந்த அந்த மதுபான ஆலைகளுக்கு லூயி பாஸ்டர் போனாங்க. போய் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியை பயன்படுத்தி நல்லா கெட்டு போகாமல் இருந்த மதுபானங்களையும் கெட்டு போன மதுபானங்களையும் தனித்தனியாக அப்சர்வ் பண்ணாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த கெட்டு போகாமல் இருந்த மதுபானங்களில் ஒரு வகையான நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தது. அதே மாதிரி கெட்டுப்போன மதுபானங்களில் வேறு வகையான நுண்ணுயிர்கள் இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா லூயி பாஸ்டர் அந்த கெட்டு போகாமல் இருந்த மதுபானங்களில் இருந்த நுண்ணுயிர்கள் அதெல்லாத்தையுமே எடுத்து ஒரு சர்க்கரை கரைசல்ல வச்சு வளர்த்தாங்க. அப்போ போக போக அந்த சர்க்கரை கரைசல் அப்படியே ஆல்கஹாலாக மாற தொடங்கி இருந்தது. இதுக்கப்புறம் லூயி பாஸ்டர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. அந்த நல்லா இருந்த மதுபானங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் தான் சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலா மாத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் இந்த ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் அப்படின்ற செயல்முறை நடக்கிறதுக்கு பியூர் கெமிக்கல் ப்ராசஸ் தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதாவது ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னா, இந்த சர்க்கரை கரைசல் அப்படியே ஆல்கஹாலாக மாறுறது, அதே மாதிரி இந்த மில்க்கு, பாலானது தயிராக மாறுறது, இது போன்ற செயல்முறைகள் தான் நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இது போன்ற செயல்முறைகள்னால தான் இந்த மதுபானங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மதுபானங்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த செயல்முறைகள் எல்லாத்தையுமே செய்கிறது ஒரு வகையான நுண்ணுயிர்கள் தான் அப்படின்னு லூயி பாஸ்டர் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா மேலும் அதே அந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தி சர்க்கரை கரைசல்ல வளர்த்தாங்க. அப்போ மறுபடியும் அந்த சர்க்கரை கரைசல் எல்லாமே ஆல்கஹாலாக மாறினது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நுண்ணுயிர்களை மேற்கொண்டு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே காற்றில் இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக நுண்ணுயிர்கள் அப்படின்றது வெறும் கண்ணால் பார்க்க முடியாதது, மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது. அதனால அது காற்றுல அடிச்சுட்டு போகப்படும், ரொம்ப காற்றுல பரவி இருக்கும். ஸோ அப்படியான அந்த நுண்ணுயிர்கள், காற்றுல பரவக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் தான் காற்றில் இருந்து அடித்து வரப்பட்டு அந்த மதுபானங்களில் விழுந்து அது ஃபெர்மெண்டேஷன் ஆகுறதுக்கு, நொதிச்சு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் தான் பால் தயிரா மாறுறதுக்கும் காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் தான் கண்டறிஞ்சாங்க. இப்போ ஒரு விஷயத்தை இவர் கண்டறிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது கெட்டுப்போன மதுபானங்கள், அதில் இருந்த நுண்ணுயிர்கள், அது வேறு வகையான நுண்ணுயிர்களாக இருந்தது. அதை எடுத்து நல்லா இருக்கக்கூடிய மதுபானங்களில் இவர் கலந்தாங்க. அப்போ நல்லா இருந்த மதுபானங்கள் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் லூயி பாஸ்டர் உணர்ந்தாங்க இந்த வகையான நுண்ணுயிர்கள் மதுபானங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிர்களை அவர் பால் போன்ற உணவு திரவங்கள்லையும் கலந்தாங்க. அப்போ அதுவுமே கெட்டு போச்சு. அப்போ இந்த வகையான நுண்ணுயிர்கள் இந்த ஒயின், பியர், அதுக்கப்புறம் மில்க், இதெல்லாமே புளிச்சு போறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சாங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கும் அதே மாதிரி புளிச்சு போய் கெட்டு போகிறதுக்கும் இந்த எல்லா செயல்முறைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது நுண்ணுயிர்கள் தான். அதெல்லாமே காற்றுல அடித்து வரப்பட்டு தான் இந்த மாதிரியான செயல்முறைகளை பண்ணுது அப்படின்றத இவர் முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மேற்கொண்டு ஆய்வு செய்கிறதன் மூலமாக இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற நொதித்தல் செயல்முறைக்கு காரணமானது நல்ல நுண்ணுயிர்கள். அது மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதாவது அது
ஒரு ஒற்றை செல் உயிர், சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். குறிப்பாக அது வந்து பூஞ்சை இனத்தை சார்ந்தது, ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அது வந்து ஃபெர்மெண்டேஷனை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக அது வந்து சர்க்கரையை சாப்பிட்டு ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு அவைகளை வந்து வெளியிடுது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா மற்ற நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து நான் டிசைரபிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து வகுத்தாங்க. அதெல்லாமே வந்து உணவுப் பொருட்களை கெட்டு போக வைக்குது அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து இப்போ கண்டறிஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ 2 விதமான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சிட்டாங்க. ஒன்று வந்து நல்ல ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற நல்ல செயல்முறைக்கு காரணம், இன்னொன்று வந்து புளிச்சு போகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணம். ஸோ இதை லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்து லூயி பாஸ்டர் செஞ்சது என்னன்னா, மெமோர் ஆன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. அதான் 1858 இந்த காலகட்டத்தில் லூயி பாஸ்டர் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அறிவியல் வளர்ச்சிக்கு இது வந்து வித்திட்டது. அது மட்டும் இல்லாமல் லூயி பாஸ்டர் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இப்போ இந்த மதுபானங்கள் அது வந்து கெட்டு போகிறதுக்கு ஒரு வகையான நுண்ணுயிர்கள் காரணம். அதே மாதிரி அது வந்து சர்க்கரையிலிருந்து ஆல்கஹாலாக மாறுறதுக்கு ஒரு வகையான நுண்ணுயிர்கள் காரணம். இப்போ இந்த சர்க்கரை வந்து அந்த ஆல்கஹாலாக மாறுறதுக்கு தேவைப்படக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல நுண்ணுயிர்கள் இந்த மதுபான தயாரிப்பு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மதுபானங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கெட்ட நுண்ணுயிர்கள். இப்போ இந்த கெட்ட நுண்ணுயிர்களை வந்து அழிக்கணும், அப்போ தான் அந்த மதுபானங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து லூயி பாஸ்டர் அந்த மதுபான ஆலைகளை நடத்தக்கூடியவங்களுக்கு தெரிவித்தாங்க. அதை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல்முறையையும் லூயி பாஸ்டர் உருவாக்கினாங்க. அதுதான் பாஸ்டரைசேஷன் அப்படின்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த மதுபானங்களை வந்து கொதிக்க வைக்கணும், அதாவது அந்த மதுபானங்களை வந்து வெப்பப்படுத்தணும். அப்படி படுத்துறதன் மூலமாக அந்த மதுபானங்களில் இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்கள் அதெல்லாமே வந்து அழிஞ்சு போய் மதுபானங்கள் வந்து சீக்கிரமாக புளிச்சு போகவும் கெட்டு போகவும் செய்யாது. அது மாதிரி ஒரு முறையை லூயி பாஸ்டர் கொடுத்தாங்க. இதை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அளவுக்கு மேலே வெப்பப்படுத்தினா மதுபானங்கள் வந்து ரொம்ப கொதித்து அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும், கெட்டு போயிடும். அதே சமயம் அளவுக்கு கம்மியாக கொதிக்க வச்சா அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சு போகாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு மிதமான வெப்பத்தில் அதை வந்து வெப்பப்படுத்தணும். அப்போ தான் அந்த மதுபானம் கெட்டு போகவும் செய்யாது, அந்த மதுபானத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போகவும் செய்யும். ஸோ அது மாதிரியான ஒரு முறையை இவர் உருவாக்கினாங்க. அதுக்கு லூயி பாஸ்டருடைய பெயரே வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த பாஸ்டரைசேஷன் வந்து வெறும் மதுபானங்களுக்கு மட்டும் இல்லாமல் பால் போன்ற உணவுப் பொருட்களுக்கும் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இன்றைய காலத்தில் நீங்கள் பால் பாக்கெட்டை திருப்பி பார்த்தா அதில் வந்து பேஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பால், அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பால் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பேஸ்டரைசேஷன் பண்ணப்பட்டு கிருமி நீக்கம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேஸ்டரைஸ் மில்க் அப்படின்னு போட்டிருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேஸ்டரைஸ் அப்படின்றதே லூயி பாஸ்டருடைய பேர்னால தான் வந்தது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸையும் லூயி பாஸ்டர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தாங்க. அந்த காலத்திலெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆனது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது ஒரு தானாகவே வந்து உயிர்கள் உருவாகும் அப்படின்றது. உதாரணத்துக்கு இறைச்சி கெட்டு போச்சுன்னா அதுலேருந்து தானாக புழுக்கள் உருவாகிரும். கிடங்குகளில் தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அதுலேருந்து தானாகவே எலிகள் உருவாகிரும். அதே மாதிரி சேறு மழை பெஞ்சு மண் சேரானால் அதுலேருந்து தவளைகள் தானாகவே உருவாகிரும். இது மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் நம்பப்பட்டது. ஆனால் லூயி பாஸ்டர் இதை ஏற்றுக்கலை. அதுக்கு பதிலாக இவர் சொன்னது என்னன்னா, ஒரு உயிர் உருவாகிறதுக்கு இன்னொரு உயிர் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற பயோஜெனிசிஸை இவர் வந்து எடுத்து வச்சாங்க. அதாவது இதை அவர் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய கழுத்து வந்து ஒரு ஸ்வான் மாதிரியே இருக்கும், ஸ்வானுடைய நெக்கு மாதிரியே இருக்கும். ஒரு ஃப்ளாஸ்க்கு தான் அது. அதில் வந்து ஒரு நியூட்ரியன் ரிச் லிக்யூடை வந்து வச்சாங்க. அதாவது அதுக்குள்ளே வந்து ஊட்டச்சத்து மிகுந்த திரவங்கத்தை வந்து அந்த ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றியிருந்தாங்க.
அந்த திரவத்தில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து வாழ முடியும். அதுக்கு ஏற்றது தான் அது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஸ்வான் நெக் மாதிரி இருக்கிறனால அதுக்குள்ளே காற்று போக முடியும். ஆனால் அந்த காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதெல்லாமே வடிகட்டப்படும். அதன் காரணமாக அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் லிக்யூட் அது எதுவுமே வந்து கெட்டு போகாது. அதே சமயம் இன்னொரு ஃப்ளாஸ்க்கு வந்து ரொம்ப நேராக இருக்கிற மாதிரி ஃப்ளாஸ்க்கு, அதில் காற்றும் போக முடியும், நுண்ணுயிர்களும் போக முடியும். அது மாதிரி வச்சாங்க. இப்படி வச்சதன் மூலமாக இந்த காற்று போக முடியும், நுண்ணுயிர்களும் போக முடியும். அது மாதிரியான உணவுப் பொருட்கள் அது மாதிரியான திரவத்தில் நுண்ணுயிர்கள் உருவாகி இருந்தது. அதே சமயம் வேற இந்த காற்று புக முடியாத, அதாவது காற்று புக முடியும் ஆனால் நுண்ணுயிர்கள் ஃபில்டர் ஆயிரும், அப்படியே வடிகட்டப்படும். அது வச்சிருந்த அந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கில் இருந்த திரவங்கள் அது எதுவுமே வந்து கெட்டு போகல. அதை வச்சு லூயி பாஸ்டர் உணர்த்தினாங்க, ஒரு உணவுப் பொருட்களோ அல்லது மற்ற விஷயங்கள்லையும் நுண்ணுயிர்களாக இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் உருவாகிறதுக்கு காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதே மாதிரி மற்ற உயிர்கள் தான் காரணம் அப்படின்னு நிரூபித்தாங்க. இதை மேலும் வந்து வேறு விதமாகவும் சொல்லலாம். அதாவது இறைச்சியை வந்து நல்லா மூடி வச்சா அந்த இறைச்சியில் புழுக்கள் வந்து உருவாகலை. அதே சமயம் இறைச்சிகளை மூடி வைக்கலை அப்படின்னா அதில் வந்து ஈக்கள் உட்காந்து ஈக்கள் வந்து அந்த இறைச்சிகளில் கெட்டுப்போன இறைச்சிகளில் முட்டையிடும். அது மூலமாக தான் அந்த முட்டையிலிருந்து புழுக்கள் உருவாகுது. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக லூயி பாஸ்டர் இருந்தாங்க. ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் பல 100 ஆண்டுகளாக நம்பப்பட்டது. அதை வந்து முறியடித்தது லூயி பாஸ்டர் தான். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கும் காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மயாஸ்மா தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி. இதுதான் நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்களில் இருக்கு. அது நம்மளுடைய உடலுக்குள்ளே போகும்போது தான் நமக்கு கிருமி தொற்று ஏற்பட்டு நமக்கு நோய்கள் ஏற்படுது அப்படின்னு லூயி பாஸ்டர் தான் சொன்னாங்க. இதை நிரூபிக்கும் விதமாக 1860களில் பிரான்ஸில் இருந்த சில்க் இண்டஸ்ட்ரி அது சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து லூயி பாஸ்டரை அழைச்சாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து அந்த பட்டு தொழில் செய்யும்போது அந்த பட்டு புழுவிலிருந்து பட்டு நூலை எடுத்து அவங்க வந்து வியாபாரம் பார்த்து வந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சில்க் வோம்ஸ் அப்படின்ற பட்டு புழுக்கள் எல்லாமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டே இருந்தது. அது எதனால் இறந்து போகுது அப்படின்னு தெரியல. அப்போ லூயி பாஸ்டர் தான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அதை அவதானிக்கும் போது அந்த பட்டுப்புழுக்களில் குறிப்பிட்ட வகையான நோய்வாய்ப்பட்ட பட்டுப்புழுக்களில் மட்டும் குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. ஆரோக்கியமாக இருந்த பட்டுப்புழுக்களில் அந்த நுண்ணுயிர்கள் இல்லை. இதை வச்சு தான் நுண்ணுயிர்கள் தான் வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் தெரிவித்தாங்க. மேலும் இவர் வந்து பட்டுப்புழுக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்களையும் அந்த சில்க் இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடியவங்களுக்கு தெரிவித்தாங்க. குறிப்பாக பட்டுப்புழுக்கள் இடக்கூடிய முட்டைகள் அதை வந்து எப்படியான முட்டைகளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பட்டுப்புழுகள் இடக்கூடிய முட்டைகள் அதை மட்டும் வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட பட்டுப்புழுக்கள் இடக்கூடிய முட்டைகளை வந்து அழிச்சிடணும். ஏன்னா அது பிறக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு தான் பிறக்கும். அப்படி லூயி பாஸ்டர் வந்து அறிவுரையும் கொடுத்தாங்க. இதன் மூலமாக நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான கிருமிகள் தான் காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 1870கள் 1880கள் காலகட்டத்திலெல்லாம் ஆந்த்ராக்ஸ் அதே மாதிரி ஃபவுல் காலரா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அவைகளுக்கு உண்டான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் இவர் வந்து உருவாக்கினாங்க. அதாவது கிருமிகள் தான் வந்து பாக்டீரியாஸ் தான் வந்து நோய்களை ஏற்படுத்துது. அப்போ அந்த பாக்டீரியாவை வீக் பண்ணி அதை வந்து தடுப்பூசியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முறையை லூயி பாஸ்டர் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பயன்படுத்தி 1885ஆம் ஆண்டு ரேபீஸ் வேக்சினை இவர் தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ரேபீஸ் அப்படின்றது இந்த வெறிநாய் கடிச்சா ஏற்படக்கூடியது. அது இன்றைக்கி வேணால் சாதாரணமாக இருக்கலாம், தடுப்பூசி போட்டு நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த காலத்துலலாம் ரேபீஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து மேக்சிமம் இறந்து போயிடுவாங்க. வெறிநாய் கடித்தாலே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான நிலை இருந்தது. அதை தவிர்க்கிறதுக்கு ரேபீஸ் வேக்சினை 1885ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதன் மூலமாக இதுக்கப்புறம் தான் பல தடுப்பூசிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. நோய்கள் ஏற்படுறதுக்கு உண்மையிலேயே கிருமிகள் தான் காரணம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மாதிரி பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுறதுக்கு லூயி பாஸ்டர் காரணமாக இருந்தாங்க. மேலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்ற கெமிஸ்ட்ரியோடைய ஒரு பிரான்ச் அது உருவாகிறதுக்கே லூயி பாஸ்டர் தான் காரணம். எப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி
டார்டரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான படிகங்கள். இது வந்து திராட்சை, வாழைப்பழம் போன்ற பழங்களில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து இந்த ஆல்கஹாலை தயாரிக்கிறதுலையும் பயன்படுத்தப்படும். அந்த டார்டரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அது வந்து 2 வகையாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அணுக்கள் அதெல்லாமே வந்து முப்பரிமாணத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த அணுக்கள் எல்லாமே வந்து சேர்ந்தது தான் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து உருவாகி இருக்குது. இப்போ ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையை உடைச்சா அது கல்லாக மாறும், கல்லை உடைச்சா மண்ணாக மாறும், மண்ணை உடைச்சா தூசி துகள்களாக மாறும், அதையும் உடைச்சா அணுக்களாக மாறும், அந்த அணுக்களை உடைச்சா அதில் வந்து இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அணுக்கள்னால் ஆனது. அந்த காலத்துலலாம் இந்த அணுக்கள் அப்படின்றது வந்து பொதுவாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் லூயி பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அணுக்களுக்கே வந்து வெவ்வேறு வகைகள் இருக்குது, அது வந்து 3 பரிமாணங்களில் இருக்குது அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து சொன்னாங்க. அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்றதையும் சொன்னாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது, 8 புரோட்டான்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி 8 நியூட்ரான்ஸும் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் ஆக்சிஜன் அப்படின்றது. ஸோ அந்த 8 புரோட்டான்ஸும் 8 நியூட்ரான்ஸும் கொண்டது தான் அணுக்கள் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது வெறும் 8 புரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் இருந்தால் போதும் அது ஆக்சிஜனாக மாறிடும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் அப்படி நம்பப்பட்டது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இவர் உணர்ந்தாங்க. அது எப்படின்னா இப்போ 3 செங்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த செங்கல் 3 இருந்தாலே போதும், அது வந்து ஒரு விதமான ஒரு கட்டமைப்பாக மாறிடும் அப்படின்னு நம்பப்பட்டது. உதாரணத்துக்கு இப்படி மேலே மேலே வச்சோம் அப்படின்னா அது ஒரு கட்டமைப்பாக மாறிடும், செங்கல் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் அது அப்படி கிடையாது. செங்கலை இப்படி சாய்ச்சி வச்சா, வேறு விதமாக வச்சா அது வேறு விதமாக நமக்கு தெரியும். அதே செங்கலை இப்படி மேலே வச்சுட்டே போனால் அது ரொம்ப ஹைட்டாகவும், ஒல்லியாக இருந்து ஹைட்டாக போகிற மாதிரி தெரியும். அதை படுக்க வச்சோம்னா அது வேற மாதிரி தெரியும். இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் அணுக்களுக்குமே வந்து இப்போ நிறைய அந்த அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்குமே வந்து இந்த மாதிரி பரிமாணங்கள் இருக்குது அப்படின்றத லூயி பாஸ்டர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அப்படி தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் உருவானது. ஸோ இவ்வளோ பங்களிப்புகள் பண்ண இந்த லூயி பாஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி இந்த லூயி பாஸ்டரோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன இவருடைய எல்லா விஷயங்களையுமே வெறும் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். ரேபிஸ் வேக்சின் கண்டுபிடிச்சார், ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் முறியடிச்சார் அப்படின்லாம். ஆனால் இதை பற்றி தனித்தனியாக நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்ஸையும் நான் கீழே கொடுக்குறேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ.